ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் சேனலில் மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம், 2 சூரிய கிரகணம். அந்த வகையில் நாம் இப்போ பார்க்க இருக்க போகிறது இந்த ஆண்டின் 2வது சந்திர கிரகணம். அது என்னைக்குன்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு 18 செப்டம்பர் மாதம் 2024. அந்த நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் 6:11 மணிக்கு இந்த சந்திர கிரகணம் ஆரம்பித்து காலையில் ஒரு 10:15 மணி வரைக்கும் 10-17 மணி அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ இது இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கட்டாயம் தெரியாது. ஏன்னா உங்களுக்கு சந்திரன் இல்லை, அப்போ சூரிய உதயம் ஆயிடுது. அதனால் இது நமக்கு பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது. ஆனாலும் நம்ம உலகத்துக்கு ஒரு சந்திரன் ஒரு சூரியன் இல்லைங்களா? அதனால் அதை நாம் கொஞ்சம் கடைபிடிக்கிறதுலையும் தப்பில்லை. இது எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐரோப்பா, ஆசியாவுடைய சில பகுதிகள், ஆப்பிரிக்க நாடுகள், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல், ஆர்டிக், அண்டார்டிகா, இந்த மாதிரி எங்கெல்லாம் இரவு நேரமாக இருக்கிறதோ, சந்திர பகவான் தெரிகிறாரோ அந்த இடத்துல இவை கட்டாயம் தெரியும். ஆனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பகுதி நேர சந்திர கிரகணம், அதாவது பார்ஷியல் எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி. அதே போல் சில ராசிக்கெல்லாம் கொஞ்சம் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்க குறிப்புகளில், ஜோதிட குறிப்புகள்லையும் இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது பூரட்டாதி நட்சத்திரம், மீன ராசியில் இருக்கிற பூரட்டாதி நட்சத்திரத்தை பாதிக்கிறதுனால குரு பகவானுடைய நட்சத்திரங்களான இந்த பூரட்டாதி அந்த மாதிரி சில நட்சத்திரங்கள்லாம் நாம் பரிகாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு 3 ராசி உங்களுக்கு, தனுசு, மகர, கும்பராசிக்கு நாம் பரிகார பூஜைகள் செய்கிறது நல்லது. சரி, என்னம்மா பரிகாரம்னு சொல்கிறாங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. எப்பவும் போல் நாளைக்கு மகாலயபட்சம் ஆரம்பமாகுது நமக்கு. அப்போ நாம் எல்லோரும் கட்டாயம் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அதனால் நாம் குளிச்சுட்டு காலையில் கோயிலுக்கு போயிட்டு முடிஞ்சால் ஒரு மட்டை தேங்காய் வாங்கிக்கோங்க, பச்சை அரிசியை எடுத்துகிட்டு போயிட்டு சந்திர பகவானுக்கும் அர்ச்சனை செய்யலாம், சிவபெருமானுக்கும் அர்ச்சனை செய்யலாம். எந்த சுவாமி பக்கத்துலேயே இருக்குது, பிள்ளையார் கோயில் இருக்குன்னாலும் அங்கேயும் போய் செஞ்சுக்கலாம். குறிப்பாக பூரட்டாதி, புனர்பூசம், விசாகம் அப்படின்னு குரு பகவான் ஆளக்கூடிய நட்சத்திரங்களுக்கு இந்த பரிகாரமும் கொஞ்சம் தனுசு ராசி, மகர, கும்ப ராசிகள் எப்பயுமே சந்திர கிரகணம் பாதிப்பு அப்படின்னா நம்மளுடைய உடல் நலம் சம்பந்தப்பட்டது தான் சந்திர பகவான். அதாவது ஹெல்த் விஷயத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அப்படின்னு தான் பஞ்சாங்க குறிப்புகளில் சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் கூட இந்த மாதிரி கொஞ்சம் அரிசி, இப்போல்லாம் நெல் கிடைக்கிறதில்ல, நெல் கிடைச்சா சிறப்பு, மட்டை தேங்காய் கிடைத்தால் சிறப்பு. அதெல்லாம் எதுவும் எங்களுக்கு கிடைக்கலமான ஒரு முழு தேங்காயும் கொஞ்சம் ஒரு அரிசியும் வச்சுட்டு ஒரு தட்சணை வச்சுட்டு நீங்கள் சந்திர பகவானுக்கு நேரடியாக பண்ணலாம். இல்லை பிறை சந்திரன் அணிந்திருக்கக்கூடிய நம்முடைய சிவபெருமானுக்கும் நீங்கள் பண்ணலாம், அம்பாளுக்கும் பண்ணலாம். ஏன்னா அம்பாள் சிவன் பாதி சக்தி பாதி. இல்லை இதெல்லாம் இல்லை, எங்ககிட்ட பக்கத்துலேயே பிள்ளையார் கோயில் இருக்காருன்னா பிள்ளையாருக்கும் பண்ணலாம், எங்கே வேணாலும் பண்ணலாம். ஒரு அர்ச்சனை அவங்க பேரில் அந்த மாதிரி ஒரு நட்சத்திரமோ ராசியோ இருந்தால் பண்ணலாம். ஏன்னா நமக்கு இது தெரியல அப்படின்னாலும் கூட நமக்கு அந்த சந்திர பகவானுடைய பாதிப்புகளில் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காக வேண்டுமானாலும் யார் வேணுமானாலும் பண்ணலாம். பிள்ளையெல்லாம் வெளியே போயிடுறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க அப்படின்னா அம்மா போய் செய்யலாம், இல்லை அப்பா போயும் செஞ்சுக்கலாம். அதே போல் கர்ப்பஸ்திரீங்களும் அன்றைக்கி கொஞ்சம் காலையில் எழுந்துக்கிறத கொஞ்சம் டிலே பண்ணிவிட்டு ஒரு 8 மணிக்கு மேலே நிதானமாக எழுந்து கொஞ்சம் இந்த கிள்றது, கொஞ்சம் சொரியிறது, அது மாதிரி எல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தாலும் நல்லது. அந்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஏதான உணவும் கூட நம்ம ஆகாரம் போல் எடுத்துக்கலாம். ஒரு பால் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த ஒரு 2 மணி நேரம் குறைஞ்சபட்சம் அந்த உச்சத்துக்கு வர்ற ஒரு 8 மணி மட்டுமாவது கொஞ்சம் சாப்பாடு இல்லாமல், காலையில் எப்படியோ நம்ம சாப்பிட்றது ஒரு 7 மணிங்கும்போது ஒரு 8-9 மணிக்கு நிதானமாக அந்த 10 மணி பக்கமாக குளிச்சுட்டு சாப்பிட்டுடலாம். அதுக்கப்புறமா கூட கோயிலுக்கு போகலாம். இல்லை கோயிலுக்கு போயிட்டு வந்து செய்கிறதும் நாம் பூஜை காரியங்களோ மற்ற நாளைய
அமாவாசை அதாவது மகாலயபக்ஷ அந்த திதிக்கு உண்டான அந்த தர்ப்பணாதி பூஜைகளோ படையல்களோ அது என்னென்ன முடியுமோ நாம் செஞ்சுக்கலாம். இந்த வகையில் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.